ஒன்னும் சொல்லாம அமைதியா வாரா. இவ இவ்வளவு அமைதியா வரக்கூடிய ஆளு கிடையாது. ஒருவேளை அவ அம்மைக்கு வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம்ல, கோவத்துல இருக்காளோ? சரி, பேச்ச கொடுத்து பாப்போம். என்ன சின்ன பொண்ணு, கூட்டிட்டு வந்துட்டு கோவத்துல இருக்கா? வாங்கிட்டு தான் கேட்கும் சின்ன பொண்ணு. ஏதோ ஒரு கோவம் இருக்கு, கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறா. ம் இப்படியே தனியா யாரும் பேசாம கார் ஓட்டதுக்கு நமக்கும் போர் அடிக்குது. அதுல வேற தூக்கம் வேற வருது. என்ன பண்ண? ஏதாவது பேச சின்ன பொண்ணு. பேசினாதானே எனக்கு டிராவல் பண்ற டயர்ட் இல்லாம இருக்கும். இல்லைன்னா தூக்கம் இல்லையா வரும். ஏதாவது பேசிட்டு வாயா. வீட்டில் வச்சு பேசுன்னு சொன்னா திறந்த வாயை மூடவே மாட்டா. பேச பேசிக்கிட்டே வருவா. இப்ப ஏன் உருன்னு வரா? ஏதாவது சொல்லு சின்ன பொண்ணு. நான் என் பாட்டுக்கு இருக்கேன், என்னை இருக்க விடுங்க. யாரையும் தொந்தரவு பண்ண விடாதுன்னு இருக்கேன், என்ன சும்மா இருக்க விடுங்க. பேசுடே. ஏதாவது பேசினாதானே எனக்கு போர் அடிக்காம இருக்கும். பேசு சின்ன பொண்ணு. அப்புறம் உங்க வீட்டுல என்னெல்லாம் நல்லா சமைச்சதெல்லாம் தந்து பாத்துக்கிட்டாங்களா? நல்லா ஜில்ல பேரிய எண்ணெய் கூட போனோம். அங்க ஒன்ன காணாம நின்றுடுவாளா எப்படி? ம்ம். இது சரிப்பட்டு வராது. இவ பேச மாட்டா. இவளை பேச வைக்கிறதுக்கு ஒரே ஐடியா இருக்கு. இவ இப்படியே பேசாம இருந்தா வீடு போறதோட நமக்கு தூக்கமா வரும், போரம் அடிக்குது. பேச வச்சிருவோம். ஆமா, அப்படி எங்க வீட்டுல என்னத்தை தரலன்னு உங்க வீட்டுக்கு போனியோ? என்ன உங்க வீட்டுல நல்லாவா சமைச்சு தந்தாவ? எப்படா நீ கிளம்போன்னு உங்க அம்மா நினைச்சிருப்பாவ. உங்க அப்பாயை வேற சொல்லவா வேணாம். அப்பாடா திரும்பிட்டா. இனி பேசுவோம், நம்ம தூக்கம் இல்லாம வண்டி ஓட்டலாம். எது? எங்க அப்பாயை பத்தி எங்க வீட்டுல பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? என்னத்த பேசுறிய? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றிய? உங்க வீட்டுலதான் அதை தொட்டா குற்றம், இதை தொட்டா குற்றம், அந்த சமைச்சா குற்றம், இதை சமைச்சா குற்றம், அப்படி இப்படின்னு உங்க அம்மா 1008 பக்கம் வச்சு பேசிட்டு இருப்பாவ. என் வீட்டுல அப்படியா? என் வீட்டுக்கு நான் தான் மகாராணி. நான் என்ன சொல்லினோ அதுதான் என் வீட்டுல நடக்கும். நான் என்ன உங்க வீட்டுல இருக்க மாதிரி அடிமைத்தனத்துல இருந்தேன்? கன்ஃபார்மா உறக்கம் வராது. பேசு பேசு. சும்மா எங்க வீட்டுல உள்ள குறை சொல்லியாவ. உங்க வீட்டுல உள்ள வீல எங்க வீட்டுல உள்ள ஒரு தராசுல விட்டு பார்த்தா தெரியும் யாருக்கு மனசு உயர்ந்தது யாருக்கு மனசு தாழ்ந்ததுன்னு. வந்துட்டாவ போய் 3 நாள் ஆகுதே. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி பேசிருப்பீங்களா? உங்க அம்மா பேசியிருப்பாவளா? வீட்டுல இருக்கும்போது ஜில்லு ஜில்லுன்னு என் பிள்ளைய அந்த கொஞ்சல் கொஞ்சுவாவ. அப்ப எல்லாம் நடிப்பு தானா? அப்படி பாசம் உள்ள பாட்டியாரா இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி எப்படி மக்களே இருக்க, என்கிட்ட பேச வேண்டாம். உங்க அம்மா என்கிட்ட பேசவே வேண்டாம். என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறியா மக்கான்னு கேட்ட உங்க அம்மைக்கு வாயோட முத்தாய்களை விழுந்துரும். ஏற்கனவே 1008 கடுப்புல இருக்கேன், நீங்க வேற கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. நானும் பேசக்கூடாது வாயை மூடிக்கிட்டு இருப்போன்னு நினைக்க என்னை பேச வச்சு பயக்கிறாவ. பேச வச்சு பொறுமைங்க ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை கடக்க வச்சிடாதீங்க. பேசாம போங்க. வந்துட்டாவ எங்க வீட்டுல உள்ளவள குறை சொல்லதுக்கு. எங்க வீட்டுல உள்ளவள குறை சொல்லதுக்குலாம் உங்க வீட்டுல யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது, புரியுதா? இனி ஒரு வார்த்தை என் வீட்டுல உள்ளவள பத்தி தப்பா பேசி பாருங்க, அதுக்கப்புறம் என்ன வேற வேற ரூபத்துல பாப்பிய. சின்ன பொண்ணுங்கிறது பேச்சுல மட்டும் தான் எனக்கு இருக்கு, என்ன வாழ்ந்து காட்ட வச்சிடாதுங்க. சும்மா இருக்கவள சுரஞ்சு விடியா, அவள சுரஞ்சு. சும்மா பேசாம வண்டி ஓட்டுறீங்களா எப்படி? சரி சின்ன பொண்ணு, வீடே வரப்போகுது, இறங்குவோமா? இது அதுக்குள்ளவா வீடு வந்துட்டு? ஆமா, இன்னும் 5 நிமிஷம் தான். நீ கிழிச்ச கிளிக்கு பாரு, வீடு வந்தது கூட தெரியாம இருக்கு. பரவாயில்ல, சும்மா 4 வார்த்தை பேசுன்னு சொன்னதுக்கு சும்மா 4000 வார்த்தை பேசிட்டே சின்ன பொண்ணு. அப்ப உங்களுக்கு என்ன பார்த்தா என்டர்டைனர் மாதிரியே இருக்கு. இத வேற நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா சின்ன பொண்ணு? பேசாம போவியலா இருக்கிற ஆத்திரத்துல? சரி சரி, கோவப்படாத, வீடு வர போகுது. சும்மா அதே இதே பேசிக்கிட்டு இருக்கு இது. இனி பாருங்க, என்ன ஏதாவது பேசிட்டு சமாதானப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காதுங்க. சரிடே, உன்னெல்லாம் கோவப்படுத்ததான் முடியுமா சமாதானப்படுத்ததான் முடியுமா? நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் என்ன சின்ன பொண்ணு? பேரண்ட்ஸ் பைசா நாளைக்கு எடுத்துருக்கலாம்ல பிள்ளை, அதை உடனே உன் மாமியார் தந்தா விட்டாவ. ஆமா ஆண்டி, அப்புறம் மறந்துறேன்னு தான் கொடுத்து விட்டாங்க. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். சரிம்மா சரி. பிள்ளை எங்க காணல? எங்க அத்தை தான் தூக்கிட்டு இருந்தாவ, வீட்டுல தான் இருக்கா. சரி அம்மா, சரி சரி. சரி ஆண்டி, அப்புறம் நான் போயிட்டு வரேன். ஆண்டி, அதுல மாங்காய் மரத்துல இருந்து மட்டும் ஒரு மாங்காய் பறிச்சுக்கிட்டா? பறிச்சுக்கம்மா, இதெல்லாம் கேட்கணும், நீ பறிச்சுக்க. சரி ஆண்டி. எத்தனை வேணுமோ பார்த்து பறிமா, நிறைய மிஸ்ர் இருக்கும் பார்த்துக்க, சரியா? சரி ஆண்டி, பறிக்கிறேன்.
என்ன தள்ளி உங்க அம்மா எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசுது பாருங்களா. அம்மா என்னல அந்த சொப்பன சுந்தரிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா சிலுக்கு சுந்தரிய காணல. ஒழுப்பு பிடிச்சவா எப்படி சொல்லியா வரான். இதே வந்துட்டே. வந்துட்டியா? ம், எப்படி இருக்கிறிய? ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த ஆண்டவ புண்ணியத்துல நல்லா தான் இருக்கு. ஆமா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீ இந்த வீட்ல 3 நாளா இல்லையா? ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன். சரி போட்டு போட்டு பேசிட்டு வா. அத வந்துட்டே. ம், அதான் பதட்டமா இருக்கு. வந்துட்டியே, நிம்மதி எந்த வாசல் வழியா தப்பிச்சு போச்சுன்னு தெரியல. ஆமா ஜில்லைங்க. அவ 2 நாள் அங்க நின்றுட்டு வருவா. சரி வாங்க. என்ன நம்ம வீட்டுல இருந்த உங்க அம்மா ஒரே சாரி கட்டா வீட்டுல எல்லாத்தனும் பல விதமா எடுத்து கெட்டது எப்படி? இப்ப ரொம்ப முக்கியம், நீ வா. அந்த பிள்ளைய அந்தால கூட்டிட்டு வர வேண்டியதானே? அது எப்படி அங்க நின்னுக்கிடான்? அதெல்லாம் நிப்பா. ரொம்ப நேரம் நின்று கால் வலிச்சுன்னா இருப்பா. ம், ஐயாரே லே வர்க்கீஸ், இந்த பிள்ளைய கூட்டிட்டு வர வேண்டியதானல? சின்ன பொண்ணுக்கு அப்பா 2 நாள் கழிச்சு கொண்டுடியன்னு சொன்னாவமா. ஏன் மாமனார் நீ வாயில வராதோ? நான் மட்டும் உங்க அம்மன் சொன்ன என்ன நெல்ல நிக்கிறிய? சரி வாடே. என்னல நீ அங்க போனோன்னா உன்கிட்ட நல்லா ஒட்டி உறவாடி இருப்பாவளே. வாங்க மாப்பிள்ள, எடுங்க மாப்பிள்ள, எடுங்க மாப்பிள்ள. நீ என்ன ஒரு மாதிரி நக்கல பேசுன மாதிரி இருக்கு. எந்த வீட்லயா இருந்தாலும் சரி மருமன் வந்து மாமியார் வீட்டுக்கு போனா தாங்குன்னா தாங்குவவ. ஆனா எந்த மாமியார் வீட்லயும் மருமவ வீட்டுக்கு வந்தா ஏன்டா வந்தான்னு தான் நினைக்கவ. அதான் யானையே தெரியல. புது கண்டுபிடிப்பு உன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்கியா பாரு. ஆமா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்தியே, இவ்வளவு வாய் சும்மாவே இருந்து. என்ன ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறிய என்ன? இல்ல இல்ல சின்ன பொண்ணு, சும்மாதான். வந்த உடனே என்ன தொடங்க வச்சிடாதுங்க பாத்துக்கிடுங்க. நானும் பொறுமையா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். 3 நாள் இந்த வீட்டுல அவ்வளவு ஒரு அமைதி. ஒரு சத்தம் கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, ஒரு சச்சரவு கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரில தொல்லை கிடையாது. மறுபடியும் என்ன வந்துட்டா இல்லையா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு? இப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திய? இங்கெல்லாம் வந்து இந்த பியாச்சை கேட்கனே கூட்டு வந்திய? கோவப்படாத, வாமா. ஃபர்ஸ்ட் உள்ள போவா சின்ன பொண்ணு, நான் சொல்லியல உள்ள போவா. ஏமா வந்தது வராததுமா 2 பேரும் தொடங்குறிய? ஆஹா, உன் பொண்டாட்டிட்ட நான் ஒன்னும் சொல்லலடே. சப்போர்ட்டுக்கு வரான், சப்போர்ட்டுக்கு. எனக்கு என்னம்மா, 2 பேரும் சண்டை போடாம இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதட்டமா இருக்கு. போ, அவதான் கோச்சுக்கிட்டு போறா இல்லையா? போ, என்னைய அதுல போய் கேளு. அதைத்தானே செய்வா. போவோம், வேற என்னமோ பாரு. போ ஏம்மா, அதுக்கு இல்லம்மா, நீங்களும் உள்ள வாங்க. போமா போ, உன் பொண்டாட்டிட்ட போய் பேசு. ஷோ கடவுளே. 3 நாள் வீட்டுல இல்ல, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பிரச்சனையை கூட்டு வந்துட்டேன், இனி எப்படின்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.